நடுவர் உள்ளிட்ட அவையின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு ரொம்ப சிம்பிளா கேள்வி கேட்கிறேன். மதி நுட்பத்தோடு வாழ்க்கை, அதெல்லாம் மதியே வேண்டாம். மதி இருக்கிறவன் கல்யாணம் பண்ண மாட்டான், அதை விட்டுருவோம். சார், எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் கொடுத்தேன் ஜாதகத்தை. எனக்கு மதி நுட்பத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு பெண் கிடைக்குமா? அந்த கிளி ஜோசியக்காரங்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் உலகத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானி. எந்த கார்டு எடுத்தாலும் நமக்கு பாசிட்டிவாகவே பேசுவான். அவன் எடுத்தோன்னு சொன்னான், அந்த ஒரு போட்டோ ஒன்று எடுத்து என்னை பார்த்துட்டு, உனக்கு மதிநுட்பத்தோடு மகிழ்ச்சியான வாழ்க்கை சொல்லிட்டு சொல்றான். தண்ணியில கோலம்போடு, ஆடி காத்தில் தீபம் ஏத்து, ஆகாயத்தில் கோட்டை கட்டு, அந்தரத்தில் தோட்டம் போடு. ஆறு அது ஆழமில்ல, அது சேரும் கடலும் ஆழமில்ல, ஆழம் எது ஐயா, அந்த பொம்பள மனசுதாயா. ஏன் பாடினார் தெரியுங்களா? சீனியர், அவருக்கு அந்த பாட்டு தெரியும். சார், அடுத்தது நான் உள்ள ஒரு டாக்டர் கிட்ட போனேன், சைக்காலஜிஸ்ட். மகிழ்ச்சியா வாழணும், ரொம்ப நாள் வாழணும்னு அந்த அம்மா சொன்ன வார்த்தை இன்னைக்கு மனசுகுது. தம்பி, கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ஆசையே வராது. முதல்ல ரெண்டாவது, வாடுற கொஞ்ச காலமும் ரொம்ப நாள் வாடுற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, அந்த 3 பேர்ல டாக்டர் என்ன சொல்றாரு, மல்லிப்பூ போதும்டா, ஒரு பெண் அமைதியாயிடுவா. நீங்க நல்லா பேங்குக்கு போய் பாருங்க, மேனேஜர் மட்டும் ஏசி ரூம் போட்டிருப்பாங்க. ஏன்? எல்லா கணக்கையும் அவர் தான் பாக்குறாரு. அவர் சூடாயிட்டாரு, கணக்கு தப்பா போயிடும். நீங்க ஒரு மல்லிப்பூ வாங்கிட்டு போய் கொடுத்த உடனே பெண் இங்க வைப்பா. ஏன்? மூளை சூடா இருக்குது, கூழ் படுத்தணும். நீங்க 2 பெண்கள் சண்டை போடும் பொழுது நல்லா பாருங்க, முதல்ல பூவை பிச்சு தான் போடும். பூவை பிச்சு போட்டுச்சானா பவர் கட்டு, மூளை சூடாயிடுச்சு, ஓடு தப்பு பண்ணு. இனியவா, வாழ்க்கைய அணுவா அனுபவிச்சிருக்கடா. ஒரே ஒரு பெண் ஏவாள் கனி எடுத்துட்டு போய் ஆதாம் கிட்ட கொடுத்தா நாடு நாசமா போச்சு. உங்ககிட்ட தான் ஆப்பிள் கொடுத்தாங்க, நீ சாப்பிடாதன்னா ஏன் செய்யற? செஞ்சுட்டு அப்புறம் மூச்சு வாங்குது, அது ஆகுது, இது ஆகுது. ஆதாமோட விலா எலும்ப உடைச்சுதான் ஏவாளை இறைவன் உருவாக்குனாருன்னு கிறிஸ்தவ மதம். அன்னைக்கு ஒடிஞ்ச எலும்பு தான் இன்னைக்கு வரைக்கும் ஒடிஞ்சு மாவு கட்டு போட்டு தான் உட்கார்ந்துருக்கான். நீங்க புடவை வாங்குங்கம்மா, கட்ட தெரிஞ்சா வாங்குங்க. நீங்க கட்டிட்டு எங்களை முட்டி போட வச்சு அந்த பிரில் பிடிக்க சொல்றீங்க பத்தியா, முடியல தாயி. உங்களுக்கு பிரில் கரெக்டா வைக்க தெரியுது, நான் கட்டிங்கோ. நீ கட்டி முடிச்சு வந்துட்டு இந்த இங்க பாரு, இது கூட மடிக்க தெரியலையா, அது கூட மடிக்க தெரியலையா. நம்ம டெய்லி பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரியே இருக்குது. ஸ்கூல்ல படிக்கும் போது தான் டீச்சர்கிட்ட முட்டி போட்டோம், கல்யாணம் ஆன பிறகு பொண்டாட்டிகிட்ட முட்டி போட்டோமா. இது என்ன பெரிய மதிநுட்பம் உங்களுக்கு? ஏன் ஆம்பளைக்கு ஹார்ட் அட்டாக் வருது? பெண்ணுக்கு இடது பக்கம் பாகத்தை கொடுத்தது, இதையும் இருக்கிறத அதுக்கு சும்மாவே இருக்கிறது கிடையாது. நோய் 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 நோய். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஆண் எவ்வளவு மதிநுட்பமானவன் தெரியுங்களா? வீட்டுக்குள்ள வருவான், பொண்டாட்டி உம்முன்னு உட்காந்துக்கும். முன்னாடி உம்முன்னு உட்காந்துக்கிறேன்னு கேட்டோன்னு வச்சுங்களேன், உங்க அம்மா இல்லை இல்லாட்டி உம்முனு இருக்கு, நீர் தாயி வானம். கல்யாணம் ஆன எல்லா வீட்லயும் நாத்தனார் சண்டை வருது. எங்கேயாவது மச்சின்சி சண்டை வந்திருக்கா சார்? நாங்க சண்டை போட்டிருக்கோமா? உங்க தங்கச்சி எங்க கண்ணுக்கு மேல வச்சு காப்பாத்துறோம். அந்த பெருதன்மை உங்களுக்கு கிடையாது. இந்த அம்மா சொல்றாங்க இல்லையா, நாங்கள் விலக்கி விடுகின்றோம், பிள்ளை கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறேன். பாருங்க, நான் உண்மையை சொல்றேங்க, எங்க அம்மா பண்ணது சொல்றேன். எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லுவாங்க, உங்க அப்பன் கையில மாட்டின அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவான், அடிச்சு பின்னிடுவாரு, அவ்வளவுதான், மோசமானவர், அப்படி இப்படின்னாரு. எங்க அப்பா இறந்துட்டாருங்க, கிட்டத்தட்ட இன்னை வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கிற அந்த ஆள் ஒரு தடவை கூட அங்க கையை வச்சதே கிடையாது. அப்ப நீங்க வேணும்ட்டு உங்க புருஷனை வில்லனாவே பிள்ளைங்கிட்ட காட்டி கிடக்குறீங்க. பேசிக்கலாவே ரொம்ப பாவப்பட்ட ஜனம். நடுவர் கிட்ட ஒரே ஒரு கேள்வி, மனைவிக்கும் கணவனுக்கும் உள்ள வித்தியாசம்? அதான் முதலே சொல்லிட்டேனே நானு, கண் அவன் கணவன், மனையை ஆள்பவள் மனைவி. போதுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கங்காவா இருந்து சந்திரமுகியா மாறினா அவ பொண்டாட்டி, பாஷாவா இருந்தவன் மாணிக்கமா போனானா அவன் பேர் புருஷன். அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், இந்த 2 பேரையும், இந்திரா அவர்களையும் நம்முடைய விஜயகுமார் அவர்களையும் கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு 2 பேருக்கு எக்ஸாம் இருக்கு.
2 பேரும் டீச்சர், எக்ஸாம் எழுத சொல்லி சுப்ரீம் கோர்ட், வீட்டில் உட்காந்து படிக்கிறத விட்டுட்டு இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் எடுத்துவிட்டு நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய கருத்துக்களை மட்டும் கொண்டு பரிசீலித்து எங்களுக்கே தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.